வந்து ஒரு 3 மாதத்துக்கு இன்னும் நிறைய ஏறும். நடுத்தர மக்கள் எல்லாம் கோல்டுன்றதே இனிமேல் கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கல்யாணத்துக்கு 100 ரூபாய் சவரம் வாங்க இல்லை, அப்போ காசு இல்லை. நானே 3 பொண்ணு வச்சுருக்கேன். எனக்கே கஷ்டம்தான். என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து வெறும் 18,000 தான் ஒரு சவரம். கீழே இருக்கிற ஏழை மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, கோல்டு பக்கம் தலையே வச்சு பார்க்க முடியாது. Time like where I purchased gold when it was 1,000 rupees per gram and now it is 10,000. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஒரு சவரன் தங்கம் பார்த்திங்கன்னா 91,000 ரூபாயை கடந்து விற்பனையாகி வந்துட்டுருக்கு. சாமானிய மக்கள் தங்கம் வாங்க கஷ்டப்படுற நிலையில் மக்கள் தங்கம் வாங்குறத பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ கோல்டு ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மேம். அது இல்லாமல் 91,000 கிராஸ் பண்ணிடுச்சு. 1 lakh கூட ரீச் பண்ணுன்னு. கண்டிப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கோல்டு? ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா நாங்களாம் வந்து பொம்பளை பொண்ணு பெற்று வச்சுருக்கோம். 1 lakhன்னும் போது 1 கிராம்ன்றது 10,000 ஆகிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 11,000 ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. Gold price is increasing day by day, but still gold is a sentiment for Indians and it's a good investment. And I'm seeing from the time like where I purchased gold when it was 1,000 rupees per gram and now it is 10,000. So it always increased and never decreased. So I would like to continue to buy. எங்களை மாதிரி இருக்க நடுத்தர மக்கள் எல்லாம் கோல்டுன்றதே இனிமேல் கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய மேரேஜ் அப்போலாம் 4,000 இருந்தது. இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது எங்கேயோ போயிட்டுருக்கு. பொண்ணுங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படணும். இது இப்படியே போச்சுன்னா எப்படின்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் நல்லா இல்லை, குறையணும் கோல்டு. அதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நடுத்தர மக்கள் ஏழை மக்கள்லாம் கோல்டுன்னு பற்றி இன்னும் நினைக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. சில்வர் இப்போ தான் பார்க்குறோம். சில்வர் பார்த்தா சில்வர் அதுக்கு மேலே விலை ஏறிக்கிட்டே போகுது. இது இப்படி பார்த்தா ரொம்ப கீழே இருக்கிற ஏழை மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, கோல்டு பக்கம் தலையே வச்சு பார்க்க முடியாது. இது யாருக்கு லாபம்னா, பெருசாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் லாபம். அவங்க மேலும் மேலும் அது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து அவங்க தான் லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஏழை மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, இப்போது கோல்டை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வாங்குகிற சம்பளம் இதுக்கே சரியாக போகுது. அப்புறம் கோல்டை பற்றி நாங்கள் எப்படி யோசிக்க முடியும் சொல்லுங்கள்? நகை ரேட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சவரனே 1 லட்சம் தொடுற மாதிரி இருக்குது. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 ரூபா 45 ரூபா இருந்தால் கூட பரவாயில்ல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்க முடியாது எங்களால். இப்போ பெண் குழந்தைங்களை பெற்றவங்க வந்து கல்யாணத்துக்கு இது பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்குல்ல, இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இனிமேல் படிப்பு தான் கொடுக்கணுமே தவிர நகைலாம் போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள் நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணவே முடியாது எங்களால். இன்னும் வந்து ஒரு 3 மாதத்துக்கு இன்னும் நிறைய ஏறும். டாலர் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்தியன் மணியோடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் பயங்கரமாக ஏறும். வெள்ளி வந்து இந்த 7 மாதத்துக்கு வந்து கிராம் 70 ரூபா விற்றுது. இன்றைக்கி 187 ரூபா பர் கிராம் வெள்ளி. இது வந்து 200 ரூபா பர் கிராம் வரும். இப்போ வெள்ளி எங்கேயுமே கிடைக்கல. எந்த கடையில் போய் கேட்டாலும் வெள்ளி இல்லை. இது ஷோரூமில் இல்லை, இந்த ஹோல்சேலில் போய் வாங்கி வைக்கிறாங்க இல்லையா, அது எங்கேயுமே கிடைக்கல. இது ஒரு 4 நாளைக்கு முந்தி ஃபோனில் பார்க்கும்போது ஹைதராபாத்தில் வந்து சினிமா தேட்டரில் நிற்கிற மாதிரி க்யூ நிற்கிது ஹோல்சேலில் வெள்ளி வாங்கிறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதனால் இங்கே எங்கேயுமே வெள்ளி வந்து பியூர் கிடைக்க மாட்டேங்குது. இது 200 ரூபா பர் கிராம் வரும் இன்னொரு 15 டேஸில் அப்படின்றாங்க. அது அந்த விவரம். கோல்டு வந்து டெஃபரெண்ட்டாக ஏறும். இப்போ இறங்கிறதுக்கு இப்போ இந்த ஒரு 1 மந்த்துக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. யாருக்குமே இப்போ செய்கிறதுக்கெல்லாம் இப்போ நான் பவுன் அதுக்கு முன்னாடி காயின்ஸ் வாங்கி கொடுப்போம். இப்போ என்னன்னாக்கா அது கிட்டக்கே நெருங்க முடியலை. இப்போ வந்து பணமாக வச்சு கொடுக்கணும். 2வது என்னன்னு கேட்டாக்கா, இப்போ வெள்ளி வாங்கி காயின்ஸ் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு திருப்பி பிள்ளைங்களுக்கு வந்து பேரப்போ பேத்திக்கு ஏதோ நான் செய்ய வேண்டியது செய்வோன்னு சொல்லி சொன்னாக்கா அதுவும் கடை ஏறிக்கிட்டு போகுது. இப்போ அது காயின்ஸு தான் வாங்கி வச்சுக்கணும். இப்போ பவுன் வாங்குகிற காயின்ஸோட இப்போ வெள்ளி காயின்ஸு தான் வாங்கி வச்சுக்கணும்னுட்டு போயிடுச்சு. 1000 ரூபா கூட ஏறும். 1 லட்ச ரூபா விற்கிது போடுறாங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்? எப்படி பொண்ணை கட்டிக்கோ 50 சவரம் போடு 100 சவரம் போடுன்றானுங்களே. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், அதை செய்கிறான்றாங்க. நாங்கள் எங்கேருந்து போகிறது? ஒரு பூ விற்று ஒரு பொண்ணை எப்படி கட்டி குடிக்க முடியும்? நானே 3 பொண்ணு வச்சுருக்கேன். எனக்கே கஷ்டம்தான். என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து வெறும் 18,000 தான் ஒரு சவரம். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்னும் ரேட் அதிகமாக இருக்குன்னு எதை சொல்கிறாங்க. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஒரு அரசு வந்து எடுத்து கம்மி பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுத்தா
ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், நானும் பொண்ணு வச்சுருக்கேன். நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் சின்னதாக சேவிங் பண்ணி கூட வாங்க முடியாது. ஒரு சவரன்றது 1 லேக் சேர்த்து நம்ம ஒன்று வாங்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சவரன்றதே இப்போ ஒரு கனவாக தான் இருக்குது. கண்டிப்பாக முக்கியமான ஒன்று அதுதான், நகை தான். ரொம்ப 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 பாதிக்கப்படுவாங்க. அதுதான் ரொம்ப சௌரியமாக இருக்குது, சௌரிய குறைச்சலாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. அந்த ஒரு பொண்ணு இந்த உள்ளார போயிருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன செய்வோன்னு தெரியல. அதனால் யாருனாச்சும் ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஆள் வந்து நிலவெளியில் இடம் வேணும்னு கேட்டால் கூட இடத்த வாங்கி கொடுத்துவிட்டு, நகை வாங்குறதோட இடத்த வாங்கி கொடுத்துவிட்டு கம்முன்னு தாலியை கட்டி விட்டுட்டு விடலாம். கஷ்டம்தான் அது. என்ன போகிறதா ஒரு 2 சவரம் 1 சவரம் போட்டு தான் கட்டின்னு போனோம். பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க, காலேஜ் வரைக்கும் போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டம்தாங்க. அது கஷ்டம்தான். இப்போ நான் டிரைவர் வேலை இருக்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போனால் 800 600 தான் சம்பளமே ஒரு நாளைக்கு. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பாடு, எல்லாம் வாடகை வீடு எல்லாமே. பசங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இது பார்த்து யாராவது அப்படி போடுறது தான் கஷ்டம். ஆனால் நகை போட்டு கட்டுற அளவுக்குனா ரொம்ப கஷ்டம் தான். அது நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கம் வந்து எப்படி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா, இல்லை ஐடியா அந்த மாதிரி ஏதாவது? நடுத்தர மக்கள்லாம் சின்ன சின்னதாக சேவ் பண்ணி தான் வாங்கணும். நாங்களே அப்படி தான் வாங்குறது. இப்போ அதுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு மந்த்லி ஒரு 5000 அப்படி சேவ் பண்ணால் கூட 12 மந்த் முடித்தா கூட ஒரு பவுன் வாங்குறது கஷ்டம் தான். இன்னி அதில் ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் எல்லாம் போட்டு வாங்குறது ஒரு சவரமே கஷ்டம்தான். ஒரு சவரத்துக்கு இப்போ என்ன ஒரு கம்மல் வரும், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் வர மாதிரி தெரியல. அப்படி பிளான் பண்ணாலும் இவ்வளோ ஹை ரேட்டுன்னும் போது கண்டிப்பாக மிடில் கிளாஸ்லாம் முடியாது. இப்போ வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 30,000 40,000 ஏன் 50,000 வைங்க. இப்போ கோல்டு என்ன ஆகுது, ஒரு சவரன் பார்த்திங்கன்னா 80,000-90,000 ரூபா வருது, தாண்டிடுது. அப்போ சம்பளம் வாங்குகிற சம்பளம் வந்து நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கு மற்ற செலவுகளுக்கு தான் சரியாக இருக்கும். உங்களுக்கு கோல்டை பற்றி நம்ம அதை யோசிக்கவே முடியாது. ஐயோ விலை போய்கிட்டு இருக்கு, இவ்வளோ போய்கிட்டு இருக்கு ஆதங்கப்படமும் தான் செய்யணும் ஒழிய நம்ம வந்து அதில் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி ஏதாவது வந்ததுன்னா பார்க்கலாம், கம்மியாக வந்தால் போடலாம். ஏன்னா ஜுவல்ஸ் 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்துன்னா நம்ம பண்டு கூட போட முடியாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு போட முடியாது எங்கேயும். தங்கம் விலை எவ்வளோ குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தங்க விலை எங்களுக்கு ரொம்ப குறைய வேண்டியதில்லை. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 9,000 போகிறத ஒரு 25,000 30,000 இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கிடலாம். அதாம்மா 50,000 ரூபா அதுக்குள்ளே நம்மளுடைய சேல்ரி எவ்வளவு, ஒரு நாளைக்கு வந்து கஷ்டப்பட்டால் 1000 ரூபா சம்பாதிக்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே இருந்தால் தான் 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து அதை பற்றி ஏதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது பண்ண முடியும். ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ கம்மியானா நல்லா இருக்கும்? ஒரு 5,000 ஓகே. அது மாதிரி 1 கிராம் 5,000 எடுக்கலாம் அப்படின்னா அது ஓகே தான். கம்மின்னு கிடையாதுங்க. மினிமம் ஒரு 30-40 ஏழைங்களுக்கு ஒரு சவரம் அந்த நார்மலாக இருந்தாலும். ஆனால் கம்மி ஆகாதுன்னு தெரியல, ஆகினதில்லை. இப்போ இருக்கிற ரேட்டு அதிகமாக தான் போகுது. இடம் இருக்கிறவங்க விற்று வாங்குறாங்க, இடம் வந்து லேஅவுட் ஆகிடுது, எல்லாமே ஆகிடுது. ஆனால் தங்கம் வந்து ரேட்டு குறையல இன்னும். சரி, இப்போ நீங்கள் ஒரு நகை கடையும் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து எப்படி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? பதட்டம் நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு ஏழை மக்கள் வந்து இப்போ 1 பவுன் வாங்குறவங்க வந்து 1/4 பவுன் தான் வாங்க முடியுது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியல. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்மி கேரட்டில் கிடைக்குமா இல்லை கவரிங் வாங்கி போட்டுக்கலாமாங்கிற அந்த ஏழ்மையில் இருக்காங்க. அவங்க பணக்காரவங்க வசதி உள்ளவங்க நிறைய வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏழை மக்கள் தான் ரொம்ப சிரமம். இப்போ இந்த 18 கேரட்டு 18 கேரட் 9 கேரட் இப்போ வரப்போகுது, வந்திருக்கு சில இடத்துல வரப்போகுது. வந்தால் அதை லைக் பண்ணுறவங்க வாங்குவாங்க. இல்லை, இதனால மக்களுக்கு லாபம் இருக்கா? அந்த தங்கத்தை சேம் தான். இப்போ இந்த 22,916 என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அந்த கால்குலேஷனில் அந்த 9 கேரட்டு 14 கேரட் கொடுப்பாங்க. ரீவேல்யூ நீங்கள் கொடுக்கும்போது அதே 14 கேரட் 9 கேரட் எடுத்துக்குவாங்க, சேம் ப்ரைஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அது வந்து ஃபியூச்சரில் இப்போ வந்து டெஃபரெண்ட்டாக ஏறும். இப்போ தங்கம் விலை எவ்வளோ கம்மியானா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லானா பழைய மாதிரி ஒரு 8,000 கிராம் வந்துச்சுன்னா மக்களுக்கு எப்போதும் போல யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வந்து எங்களை மாதிரி சின்ன கடைகளுக்கெல்லாம் பிஸ்னஸ் டவுன், வெள்ளியும் விற்கலை, கோல்டு வந்து ஆர்டர் கொண்டு எதுவும் வரல. இந்த மாதிரி நீங்கள் இதனால எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறீங்க? பாதிப்புன்னு என்ன, கடை வாடகை கட்டணும், ஆள் சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை வந்து யாராலையும் மாற்ற முடியாது.
இது இப்போ இருக்கிறது வந்து அந்த டாலர் ரேட்ஸ் தான் ப்ராப்ளமே. வந்து இந்த அமெரிக்கன் டாலரும் சரி, இந்தியன் மணியும் சரி, அந்த இது டிஃப்ரெண்ட்னால இந்த மாதிரி ஆகிட்டு பாதிப்பு. கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் என்னமா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது இயற்கையில் வர்றது இது. ஏன்னா வெளிநாட்டில் உள்ள இந்த ப்ராப்ளம் தான் இங்கே இந்தியனில் இதாகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த டேக்ஸை கம்மி பண்ணாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் ட்ரம்ப்பு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்களாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ப்ராப்ளங்க இந்த வாரெலாம் இல்லாமல் இருந்தால் டெஃபரெண்ட்டாக குறையும். எப்போ எதிர்பார்க்கலான்னு இப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 3 months இல்லை நியூ இயரில் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. It's not like compulsory that you are to be under pressure to buy it, but if you can buy it, you can buy it. It will never, I feel gold will never you will never regret if buying, but don't be under pressure to buy or like a status.